எத்தனை ஹுதுபாக்களை நாங்கள் கேட்டிருப்போம், எத்தனை இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை கேட்டிருப்போம், எத்தனை நல்ல உபதேசங்களை கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு உபதேசம் என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் தொடர்கிறதா? சென்ற ரமலானில் புதிய அமல்கள் எத்தனையோ கேட்டிருப்போம், எத்தனையோ அமல்களை செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் எடுத்திருப்போம். ஏதாவது ஒரு அமல் என்னிடம் இந்த ஆண்டு இப்போது வரைக்கும் தொடர்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். وجل عن الأشباه والأشكال ودل على معرفة فزال الإشكال وأذل من اعتز بغيره غاية الإذلال وتفضل على المطيعين بلذيذ الإقبال لا راد لأمره ولا معقب لحكمه وهو الخالق الفعال أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له هو الأول والآخر والظاهر والباطن الكبير المتعال وأشهد أن محمدًا عبد الله ورسوله الذي أيده بالمعجزات الظاهرة والآيات الباهرة وزينه بأشرف الخصال وسلم تسليمًا كثيرًا وبعد. قال الله تعالى في محكمه التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் ஏக வல்லவனான அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் எம் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையை பின்துயர்ந்து நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉ தாபிஈன்கள், இன்று வரையிலும் அல்லாஹுடைய மார்க்கத்தை மிக தூய்மையான வடிவில் எடுத்து நடக்கக்கூடிய அனைத்து முஸ்லீமான ஆண் பெண்களின் மீதும் அல்லாஹுடைய அன்பும் ஆதரவும் பாசமும் பரிவும் நேசமும் நெருக்கமும் உண்டாகட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, அறிஞர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அல் குர்ஆனுடைய இறுதி வசனமாக, அல் குர்ஆனில் இறுதியாக அருளப்பட்ட வசனமாக அறிஞர்கள் குறிப்பிடுகின்ற போது வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள், அந்த நாளில் நீங்கள் அல்லாஹ்விடம் மீட்டப்படுவீர்கள். எனவே அல்லாஹுடைய அச்சத்தை நாங்கள் உள்ளும் புறமும் ஒன்றாய் கொள்ள வேண்டும். இந்த உலகத்தில் இறையச்சமான வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் எங்களுக்கு இந்த உலகில் நித்திய வெற்றியை மறுமையிலும் இவ்வுலகிலும் பெற்றுத்தரும் என்பதை எங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய உபதேசமாக நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியமிகு சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சியின் வாயிலாக அல்லாஹு தஆலா எங்களுக்கு செய்த மிகப்பெரும் நிஅமத் என்ற ஒரு தலைப்பின் வாயிலாக ஒரு சில அம்சங்களை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்திவிட்டு செல்லலாம் என ஆசைப்படுகிறேன். இந்த நிஅமத்துக்கள் அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஏராளமான நிஅமத்துக்களை வழங்கியிருக்கிறார். உண்மையில் அந்த நிஅமத்துக்களை ஒரு மனிதன் பிறந்தது முதற்கொண்டு மரணிக்கின்ற வரைக்கும் அவைகளை அறிவானான்னு கேட்டால் நிச்சயமாக அறிய முடியாது. அதை அல்லாஹு தஆலா 1400 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லிவிட்டான், வ இன் தஉது நிஅமத்தல்லாஹ், எங்களுக்கு அல்லாஹ் வழங்கிய நிஅமத்துக்களை நாங்கள் எண்ண ஆரம்பித்தால் லா துஹ்ஸூஹா, அதனை எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய நிஅமத்துக்களை நாங்கள் எண்ண ஆரம்பித்தால் அவைகளை எண்ணி முடிக்க முடியாது. இப்போ இந்த வசனத்தை ஓதுவதற்கு அல்லாஹு தஆலா இப்போது எனக்கு ஒரு வாய்ப்பை வழங்கியிருக்கிறானே, இந்த வாய்ப்பும் இதனை கேட்டு சிந்திப்பதற்கு அல்லாஹ் உங்களுக்கு ஒரு நேரத்தை வழங்கியிருக்கிறானே, இந்த வாய்ப்பும் அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிக பெரும் அருள்களில் ஒன்று. அப்போ இன்றைய இந்த பயான் நிகழ்ச்சி வாயிலாக அல்லாஹுடைய மிக பெரும் அருள்களில் ஒன்று சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் என்பது அல்லாஹ் எமக்களித்த மிக பெரும் நிஅமத்துகள். கனிமிகு சகோதரிகளே, ஏன் இதை நான் பேச வேண்டும் என்று சொன்னால், எங்களோடு சிரித்தவர்கள், எங்களோடு வாழ்ந்தவர்கள், எங்களுடைய போன்ற ஒரு தோள் கொண்டவர்கள், எங்களுடைய உடன் பிறந்தவர்கள் எத்தனையோ பேர் இன்று மண்ணறையில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள், மண்ணறை வாசிகளாக மாறிவிட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்காத வாய்ப்பாக அல்லாஹ் எதை தந்திருக்கிறான் தெரியுமா? இந்த நிமிடம் நாங்கள் உயிரோடு இருக்கிறோமே, இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா எங்களுக்கு வழங்கியிருக்கிறானே, இந்த வாய்ப்பு என்பது, இந்த சந்தர்ப்பம் என்பது அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய மிக பெரும் நிஅமத்துகளில் ஒன்று. கனியமிகு சகோதரர்களே, ஒரு முஸ்லீம், ஒரு அடியான் அடிக்கடி இதை நினைவுபடுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை வைத்துதான் எங்களுடைய மறுமைக்கான நிலைமையை தீர்மானம் செய்ய போகிறான்.
இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் எங்களுக்கு வழங்கி இருக்கிறானே, இதுவும் ஒரு நிஅமத்துக்களில் ஒன்று. அதனை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். என்னுடைய சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நாளை மறுமை நாளில் அல்லாஹு தஆலா சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு சென்றதன் பின்னால், நரகவாதிகள் நரகத்துக்கு சென்றதன் பின்னால் அல்லாஹு தஆலா மௌத்தை என்ன செய்வான், ஒரு ஆட்டினுடைய உருவத்திலே கொண்டு வருவான். மௌத் இருக்கிறதானே, மௌத், அந்த மௌத்தை அல்லாஹு தஆலா ஒரு ஆட்டினுடைய ரூபத்தில் கொண்டு வருவான். கொண்டு வந்து இரு சாராருக்கும் மத்தியில் வைத்து அல்லாஹு தஆலா அந்த மௌத்தை அல்லாஹு தஆலா ஆட்டை அறுப்பான். அந்த மௌத்துக்கும் மௌத்து கொடுக்கப்படும், மரணத்திற்கு மரணம் கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா அந்த ஆட்டை அறுத்துவிட்டு சொர்க்கவாதிகளை பார்த்து சொல்லுவான், சொர்க்கவாதிகளே, இனிமேல் உங்களுக்கு மரணம் என்ற ஒன்று கிடையாது, நிரந்தர இன்பம், நிரந்தர சந்தோஷம். இந்த வார்த்தை, இந்த நிரந்தரம் என்ற வார்த்தை அந்த சொர்க்கவாதிகளுடைய உள்ளத்தில் மிக உச்சகட்ட சந்தோஷத்தை கொடுக்கும். அந்த நிரந்தரம் என்ற வார்த்தையை அடைந்து கொள்வதற்காகத்தான் தங்களுடைய 60-70 வருட வாழ்க்கை இந்த உலகத்தில் தியாகம் செய்தார்கள். அந்த நிரந்தரம் என்ற ஒற்றை வார்த்தையினுடைய பெருமதியை அப்போது அவர்கள் உணர்வார்கள். ஒரு சாரார் அந்த சொர்க்கவாதிகளுக்கு அந்த நிரந்தரம் என்ற அந்த 5 எழுத்துக்களை உடைய வார்த்தை அவர்களுடைய உள்ளத்தில் மிக பெரும் சந்தோஷத்தை கொடுக்கும். அதே நேரத்தில் இன்னும் ஒரு சாராருக்கு அந்த நிரந்தரம் என்ற வார்த்தை உச்சகட்ட வேதனையை கொடுக்கும். அது யார்? அல்லாஹு தஆலா நரகவாதிகளை பார்த்து சொல்லுவான், நரகவாதிகளே, இன்றுடன் இனிமேல் உங்களுக்கு மரணம் கிடையாது, நிரந்தர வேதனைதான், நிரந்தர வேதனைதான். அந்த ஒற்றை வார்த்தை அந்த நரகவாதிகளுடைய உள்ளத்தில் மிக பெரும் வேதனை உண்டு பண்ணும். அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, நன்றாக சிந்தித்து பாருங்கள், நன்றாக புத்தியை பயன்படுத்தி பாருங்கள். இந்த உலகத்தில் எங்களுக்கு எதையும் நிரந்தரமாக பயன்படுத்த முடியாது. நிரந்தரமாக என்னோடு எதுவும் இருக்கும் என்று சொல்ல முடியாது. உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த அம்சங்களை எடுத்து பாருங்களேன், ஏதாவது ஒரு அம்சம் உங்களோடு நிரந்தரமாக இருக்கிறதா என்று? எல்லாம் இடையில் விட்டு செல்லக்கூடியதுதான். அப்ப நிரந்தரம் என்ற வார்த்தை இந்த உலகத்தில் இம்பாசிபிள், இந்த உலகத்தில் பயன்படுத்த முடியாது. மறுமையிலே அதற்கான இது கிடைக்கும். அப்ப எனவே கண்ணியமிகு சகோதரர்களே, அந்த நிரந்தரம் என்ற வார்த்தையை தீர்மானிப்பதற்கு அல்லாஹு தஆலா இந்த உலக வாழ்க்கையை வழங்கிக்கிறானே, இதுவே எங்களுக்கு மிக பெரும் நிஅமத். கண்ணியமிகு சகோதரர்களே, ஒரு மனிதன் அல்லாஹு தஆலா அவனுக்கு வழங்கி நிஅமத்தாக நான் வாய்ப்புகளை சொல்லியிருந்தேன், சந்தர்ப்பங்களை சொல்லியிருந்தேன். அதை எப்போது மனிதர் உணர்வான் தெரியுமா? அவனுடைய ரூஹை மலக்குல் மௌத் கைப்பற்றுகின்ற நேரத்தில் அவன் ஒரு கெட்டவனாக இருந்தால் அந்த நேரத்தில் அவன் சொல்லுவான் அல்லாஹ்விடத்தில், லௌலா அஹ்ஹர்தனி இலா அஜலின் கரீப், யா அல்லாஹ், எனக்கு ஒரு சொற்ப நேரம் தாயா அல்லாஹ், மிச்ச நேரம் இல்லை, அஜலின் கரீப், ஒரு கொஞ்ச நேரம் தாயா அல்லாஹ், ஃபஅஸத்தக வஅகும் மினஸ் ஸாலிஹீன், நான் தொழுது விட்டு வருகிறேன், நான் 30 நோன்பு நோற்று விட்டு வருகிறேன், என்னிடத்தில் நிறைய வசதி இருந்து ஹஜ் உம்ராக்கள், எதுவும் சொல்ல மாட்டான். ஒரே ஒரு தர்மம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள், வலோ பிஷிக்கி தம்ரா, ஒரு ஈத்த மரத்தினுடைய துண்டை கொடுத்தாவது. அப்படின்னு சொன்னால் அந்த ஈத்த மரத்தினுடைய துண்டும் ஒரு தர்மம் தான். அப்ப அந்த அடியான் சொல்லுவான், யா அல்லாஹ், தர்மம் ஒன்றை நான் செய்துவிட்டு வருகிறேன் அவன் சொல்லுவான் சொன்னால், அந்த தர்மம், அந்த ஒற்றை தர்மம், அந்த சிறிய தர்மம், அந்த மௌத்தாகின்ற அந்த நேரத்தில், அவனுடைய ரூஹை எடுக்கின்ற நேரத்தில் மிக பெருந்த அமலாக அவன் உணர்வான். கண்ணியமிகு சகோதரர்களே, நாளை மறுமை நாளில் நிச்சயம் ஒரு சுபஹான் அல்லாஹ்வுக்காக நாங்கள் இயங்குவோம். ஒரு அல்லாஹு அக்பர் சொல்லி இருக்கலாமே, இந்த உலகத்தில் வாழும்போது ஒரு சுபஹான் அல்லாஹி வபிஹம்தி என்று சொல்லி இருக்கலாமே, ஒரு சுஜூது செய்திருக்கலாமே. இதனுடைய பெருமதி நாளை மறுமையில் தான் தெரியும். இதுதான் சந்தர்ப்பங்கள். அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, இதை இந்த உலகத்தில் உணர்ந்தவன் யார் தெரியுமா? ஒருத்தன் உணர்ந்தான். இந்த உலகத்தில் அவனுடைய பெயரை சொன்னால் நாங்கள் அப்படியே ஆடி போவோம். அவனுடைய பெயரை கேட்டால் இவன் ஒரு கொடுங்கோலன் என்ற உள்ளத்தில் அப்படி ஒரு எண்ணம் வரும். அவன் தான் ஃபிர்அவுன். அல்லாஹு தஆலா கடலிலே மூழ்கடிக்கின்ற அந்த நேரத்தில், அவனுடைய உயிரை கைப்பற்றக்கூடிய அந்த நேரத்தில் அவன் உணர்ந்தான், யா அல்லாஹ், எல்லாவற்றையும் பார்த்து விட்டேன், நீ உண்மையாளன், நான் இப்போது ஈமான் கொள்கிறேன். ஈமான் கொள்கின்ற வார்த்தையை சொன்னான். அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சொன்னான், ஆல் ஆன வகத் அசைத்த கபுலு வகுந்த மினல் முஃப்ஸிதீன், இவ்வளவு காலம் உனக்கு வாய்ப்பு தந்தேன், இவ்வளவு காலம் நிராகரித்து விட்டு இப்போதா நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாய், இப்போதான் நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்று அல்லாஹு தஆலா அதனை மறுத்ததை பார்க்கலாம். அப்ப பாருங்க, அவ்வளவு கொடுங்கோலனும் கூட அந்த சந்தர்ப்பம் எவ்வளவு பெரிதாக விளங்கி இருக்கிறதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வழங்கிய மிக பெரும் நிஅமத்துக்களில் ஒன்று சந்தர்ப்பங்கள் என்பதை, வாய்ப்புகள் என்பதை மறந்துவிடக்கூடாது. அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, ஜாஹிலியா காலம் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் இருந்தது. காலங்களை நாங்கள் எடுத்து பார்த்தால் மோசமான காலம் அது ஜாஹிலியா காலம்.
அந்த ஜாஹிலியா காலத்தில் சஹாபாக்களை பொறுத்தவரையில் பெரும்பாலான சஹாபாக்கள் இடையில் தான் ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்து இடையில் தான் இஸ்லாத்தில் நுழைந்தார்கள். ஜாஹிலியா காலத்தையும் நாங்கள் வாழக்கூடிய காலத்தையும் எடுத்து பார்த்தா உண்மையில் மிகச்சிறந்த காலம் எது? நாங்கள் வாழக்கூடிய காலம். ஜாஹிலியா காலத்தில் குழந்தைகளை உயிரோடு புதைத்தார்கள், மோசமான பழக்க வழக்கங்கள் இருந்தது. அந்த காலத்தை விட நாங்கள் வாழக்கூடிய ஒரு காலம், மனித நேயங்களும் மனித இரக்கங்களும் ஒரு கொஞ்சமாவது தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய காலத்தை நாங்கள் வாழ்கிறோம். காலத்தை ஒப்பிடும்போது எங்களுடைய காலம் மிகச்சிறந்தது. அதே போன்று கண்ணியமிகு சகோதரர்களே, அந்த ஜாஹிலியா காலத்தில் சஹாபாக்களுக்கு இடையில் இஸ்லாம் கிடைத்தது. அதே நேரத்தில் எங்களுடைய காலத்தை எடுக்கும்போது பிறப்பிலேயே நாங்கள் முஸ்லீமாக இருக்கின்றோம். நான் முஸ்லீம், என்னுடைய தந்தை முஸ்லீமாக இருக்கிறார், என்னுடைய தந்தையின் தந்தை முஸ்லீமாக இருந்தார். இப்படி வாழடி வாழையாக இஸ்லாத்தை கொண்டிருக்கிறோம். சஹாபாக்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு இடையில் இஸ்லாம் கிடைத்தது. அவர்களில் இடையில் இஸ்லாம் கிடைத்திருந்தாலும் அவர்களில் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாகினார்கள், அவர்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாகினார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாகினார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி மிகச்சிறந்த சஹாபாக்கள் உருவாகினார்கள். கனிமிகு சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். காலத்தை ஒப்பிடும்போது எங்களுடைய காலம் சிறந்தது. இஸ்லாம் என்ற ஒரு அந்த இதை ஒப்பிடும்போது எங்களுக்கு பிறப்பிலேயே இஸ்லாம் கிடைத்தது, பிறப்பிலேயே குர்ஆனோடு ஹதீஸோடு இருந்தோம் நாங்கள். அப்ப எங்களிடத்தில் ஒரு அபூபக்கர் உருவாகவில்லை, ஒரு உமர் உருவாகவில்லை, ஒரு உஸ்மான் உருவாகவில்லை, ஒரு அலி போன்ற ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் இப்படி போன்ற நல்ல மனிதர்கள் உருவாகினார்கள் என்று கேட்டால் நிச்சயமாக கேள்விக்குறியா தான் இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன சித்தீன இலா சபீன், என்னுடைய சமூகத்தினுடைய ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டதான். அதே ஆயுள் காலம் தான் 1400 வருஷத்துக்கு முன்னாடியும் இப்பையும் அதே தான். எங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஆனால் அவர்கள் அல்லாஹ்வால் பொருந்தப்பட்டவர்களாக மிகச்சிறந்த மனிதர்களாக மாறினார்கள் சொன்னால் இரண்டு அம்சங்கள், நிறைய அம்சங்கள் இருக்கிறது. இரண்டு அம்சங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒன்று, அல்லாஹ்வை பற்றி சரியாக புரிந்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய பண்புகள் என்ன, அவனுடைய வல்லமைகள் என்ன, சுன்னத்துல்லா, அல்லாஹ்வுடைய நிர்வாகம் என்ன, எல்லாவற்றையும் நன்கு அறிந்திருந்தார்கள். இரண்டாவது அம்சம், கிடைச்ச வாய்ப்பை தவற விடல. அவங்க ஒரு சில செய்திகளை ஹதீஸ்களை உங்களுக்கு பின்னால் சொல்கிறேன். தங்களுக்கு வாய்ப்பொன்று கிடைத்தால் அதனை பொன்னாக பயன்படுத்தினார்கள். பாருங்கள், ஒரு செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பதிவானது. அப்துல்லா இப்னு உமர் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, உமர் அலி அவருடைய மகன், அவர் என்ன செய்கிறார், ஒரு நாள் ஒரு கனவு காண்கிறார். ஒரு நீண்ட செய்தி அது, அவர் காண்ற நல்ல கனவு அது. அப்போ அந்த கனவை கண்டுட்டு அவர் என்ன செய்கிறார்னு சொன்னால், தன்னுடைய சகோதரியிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவியான ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவரிடத்தில் போய் அந்த கனவை சொல்றார். கனவை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கனவை கேட்டுவிட்டு சொல்கிறார்கள், நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி பில்லைல், அப்துல்லா ஒரு நல்ல மனிதராக இருப்பார், அவர் இரவிலே நின்று வணங்கினால். இந்த வார்த்தையினுடைய எண்ணிக்கையை எடுத்துக்கொள்வோம். நிஅமர் ரஜுலு அப்துல்லா லவ் கான யுஸல்லி மினல் லைல், ஒரு 8 வார்த்தைகள், ஒரு 8-9 வார்த்தைகள் உள்ளடங்கும். வேறு வேறு ஹதீஸில் பார்க்கும்போது ஒரு 8-9 வார்த்தைகள், ஒரு 10 வார்த்தைகள் வைப்போமே. இந்த 10 வார்த்தைகள் தான் அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த உபதேசம். இந்த உபதேசத்தை கேட்டுவிட்டு இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அப்துல்லா இப்னு உமர் அல்லாஹ்வுடைய மகன், உமர் அல்லாஹ்வுடைய பேரனான சாலிம் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வாயிலிருந்து என்னுடைய தந்தை எப்போது இதை கேட்டாரோ, அப்துல்லா ஒரு நல்ல மனிதராக இருப்பார், அவர் இரவிலே நின்று வணங்கினால், இந்த உபதேசத்தை கேட்டாரோ அன்றிருந்து வகான பஅத தாலிக லா யனாமு மினல் லைலி இல்லா கலீலா, அன்றிலிருந்து என்னுடைய தந்தை இரவு தொழுகையை விட்டதே கிடையாது, இரவிலே சொற்பமாகத்தான் உறங்கக்கூடியவராக இருந்தார்கள். கனியமிகு சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். உபதேசம் செய்யப்பட்டது வெறும் 10 வார்த்தைகள். ஆனால் அந்த வார்த்தைகள் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் தொடர்ந்தது என்று சொன்னால் சிந்தித்து பாருங்கள். இதுதான் அவர்களுக்கும் எங்களுக்கும் உள்ள வித்தியாசம். கிடைக்கப்பட்ட உபதேசத்தினுடைய அளவு ஒரு கொஞ்ச நேரம், ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு நீண்ட காலம் தாக்கம் செலுத்தியது என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பாருங்கள். இரண்டாவது செய்தி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்களுடைய மனைவியான ஃபாத்திமா, ரசூலோட மகள் ரலியல்லாஹு அன்ஹா, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வாராங்க. வந்து, யா ரசூலல்லாஹ், வீட்டில் ரசூலுல்லாஹ் இல்லை. அப்ப வீட்டுக்கு வாராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களே, என்னுடைய கைகளை பாருங்கள், வேலை செய்து கைகளெல்லாம் புண்ணாகி போய்விட்டது. கைகளை காட்டுறாங்க, உண்மையிலே வேலை செஞ்சு புண்ணாகி போய்விட்டது. எனக்கு உதவியாக ஒரு ஹாதிமாவை, ஒரு அடிமையை தாருங்கள் அப்படி என்று சொல்லி உதவி கேட்கிறாங்க.
உதவி கேட்டுட்டு சென்று விட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வராங்க. வந்ததன் பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, மகள் வந்தாங்க, இப்படி ஒரு உதவி ஒன்று கேட்டாங்க யா ரசூலல்லாஹ். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் இரவு நேரத்தில் அந்த ஃபாத்திமா ரலியல்லாஹு அவருடைய வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் உறங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 பேருக்கும் நடுவுல போய் அப்படி அமர்ந்து, மகள் வீட்டுக்கு வந்தீங்க, இப்படி விஷயம் கேட்டீங்க, உங்களுக்கு ஒரு அடிமையை கிடைக்கிறதை விடவும் ஒரு சிறந்த விடயத்தை நான் சொல்லி தரட்டுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களும் மருமகனும் அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் கற்றுத்தாருங்கள், சொல்லித்தாருங்கள். அப்போ உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இதா அகத்துமா மலாஜுஅகுமா, நீங்கள் இருவரும் உங்களுடைய படுக்கைக்கு உறங்குவதற்காக சென்றால் துகப்பிரா அர்பன் வசலாசீன், அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லுங்க, வ தஹ்மதா சலாசவ் வசலாசீன், அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, வ துஸப்பிஹா சலாசவ் வசலாசீன், சுபஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க. சொல்லப்பட்ட வார்த்தைகள் வெறும் 100 வார்த்தைகள் தான், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. இதை சொல்லுங்க. ஃபகான கைருல் லகுமா மின் ஹாதிமின், ஒரு ஹாதிம் இருந்தால் உங்களுக்கு எப்படி பிரயோசனமாக இருக்குமோ அதை விட இந்த வார்த்தைகள் உங்களுக்கு சிறந்தது அப்படி என்று சொல்லின உடனே அலி ரலியல்லாஹு அவர்கள் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு சொல்றாங்க. சொன்ன உடனே அந்த சஹாபாக்கள் இது நடந்ததன் பின்னால சொல்றாங்க. சஹாபாக்கள் கேட்குறாங்க, அலி ரலியல்லாஹு அவர்களே, இந்த வார்த்தையை நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் விட்டது இல்லையா? ஒரு நாளும் நீங்கள் ஓதாமல் தூங்குனது இல்லையா? ஃபமா தரக்துஹா பஅத், அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு எப்போது கற்றுத்தந்தார்களோ அன்றிலிருந்து என்னுடைய மௌத்து வரைக்கும் நான் விட்டது கிடையாது. அப்போ ஒரு சஹாபி கேட்குறாரு, வலா லைலத்த சிஃபீன், சிஃபீனுடைய யுத்தகலம் கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 37 நினைக்கிறேன். ஹிஜ்ரி 37ஆம் ஆண்டு அல்லாஹ்வுடைய தூதர் மரணித்து விட்டார்கள். ஹிஜ்ரி 11ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட எத்தனை வருட கெப்பண்டு பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னால் கூறிய அம்சம் தன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் ஃபாலோ பண்றாங்கன்னு பாருங்க. அதிலிருந்து ஒரு சஹாபி கேட்கிறாரு, அலி ரலியல்லாஹு அவர்களே, சிஃபீனுடைய யுத்தகல இரவு, அந்த இரவு யுத்தகலம் என்பது சிந்தனையெல்லாம் சிதைந்திருக்கக்கூடிய ஒரு டைம். அந்த டைம்ல நம்ம எப்படி இருப்போம்னு எங்களுக்கே தெரியாது. அந்த யுத்தகல அந்த இரவிலும் கூட இந்த பிரார்த்தனையை ஓதினீர்களா? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரவிலும் நான் ஓதிவிட்டே உறங்கினேன். அல்லாஹு அக்பர். அப்படி என்று சொன்னால் கண்ணியமிகு சகோதரரை சிந்தித்து பாருங்கள், கிடைக்கப்பட்ட சந்தர்ப்பங்கள் மிக குறியது. ஆனால் அது அவர்களுடைய வாழ்க்கையில் ஃபமா தரக்துஹா பஅத், மௌத்து வரைக்கும் பின்தொடர்ந்தது, மௌத்து வரைக்கும் விட்டது இல்லைன்னு சொன்னால் எத்தனை ஹுதுபாக்களை நாங்கள் கேட்டிருப்போம், எத்தனை இது போன்ற பயான் நிகழ்ச்சிகளை கேட்டிருப்போம், எத்தனை நல்ல உபதேசங்களை கேட்டிருப்போம். ஏதாவது ஒரு உபதேசம் என்னுடைய வாழ்க்கையில் இன்று வரைக்கும் தொடர்கிறதா? சென்ற ரமலானில் புதிய அமல்கள் எத்தனையோ கேட்டிருப்போம், எத்தனையோ அமல்களை செய்ய வேண்டும் என்று ஆர்வம் எடுத்திருப்போம். ஏதாவது ஒரு அமல் என்னிடம் இந்த ஆண்டு இப்போது வரைக்கும் தொடர்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். கண்ணியமிகு சகோதரர்களே, குறைவாக வாய்ப்பு கிடைத்தாலும் நிறைவாக பயன்படுத்தினார்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்கிறேன் பாருங்கள் கண்ணியமிகு சகோதரர்களே. உம்மு ஹபீபான்னு சொல்லக்கூடிய சஹாபி பெண்மணி, இவங்க அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து ஒரு விஷயத்தை கேட்குறாங்க. யார் ஒருவர் ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துக்கள் ஃபர்திலா முன்பின் சுன்னத்துக்களை தொழுகிறாங்களோ, பனல்லாஹு லஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, அல்லாஹு தஆலா அவருக்காக சொர்க்கத்தை என்ன செய்கிறான், ஒரு மாளிகையை கட்டுகிறான் அப்படின்னு சொன்ன உடனே இதே அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து அவங்க கேட்குறாங்க. ஒரு பெண்மணி கேட்டுவிட்டு அவங்க சொல்றாங்க, ஃபமா தரக்துஹுன்ன முந்து சமிஅத்துஹுன்ன, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்து எப்போ நான் கேட்டேனோ அது என் வாழ்க்கையிலேருந்து விட்டது கிடையாது. அப்போ கண்ணியமிகு சகோதரர்களே, ஆண் சஹாபாக்கள் மாத்திரம் கிடையாது, பெண் சஹாபாக்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த வாயிலிருந்து ஒரு பொன்மொழி கிடைக்கிறதா, ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதா, அதை தங்களுடைய மூச்சு வரைக்கும் பின்தொடர்ந்தார்கள் சொன்னால் கண்ணியமிகு சகோதரர்களே, இன்று வரையிலும் அவர்கள் அல்லாஹுவால் புகழப்படுவதற்கு எவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை பயன்படுத்துகிறார் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னும் ஒரு விடயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யஹில்லு லி ரஜுலின் ஐ யஹ்ஜுர அகாஹு ஃபௌக ஸலாஸ லயால், ஒரு முஸ்லீமுக்கு ஆகமாகாது, அவனுக்கு அது ஹலால் ஆகாது, இன்னும் ஒரு முஸ்லீமோடு 3 நாளைக்கு மேலால் பேசாமல் இருப்பது, இன்னும் ஒரு முஸ்லீமை 3 நாளைக்கு மேலால் வெறுத்திருப்பது என்பது அவனுக்கு ஆகுமாகாது. அப்படி என்று சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்றாங்க என்ன விடயம் என்று சொன்னால், இப்போ நமக்கு கோபமான ஒருத்தர்
அவரோட பேசுறல. அப்படியான ஒருத்தரை நாங்கள் எங்கேயாவது மீட் பண்ணும்போது ஷைத்தான் உடனே எங்களுக்கு என்ன செய்வான், அந்த எங்களுக்கு நடந்த அநியாயத்தை தான் முதலாவது நினைவுபடுத்துவான். இதோ பார் உனக்கு அநியாயம் செய்தவன் வருகிறான், இதோ பார் உனக்கு இப்படி செஞ்சவன் வருகிறான் என்று சொல்லி அந்த அந்த உள்ளத்தில் நடந்த அந்த அநியாயத்தை நினைவுபடுத்துவான். அப்படி அநியாயத்தை அவன் நினைவுபடுத்தும் போது அவைகளை நாங்கள் உள்ளத்தில் எடுத்து பகைமையை காட்டாமல் அந்த இடத்தில் நாங்கள் எங்களுடைய பகைமைகளை மறந்து வஹைரஹுமா அல்லதி யபுதவு பிஸ்ஸலாம், சிறந்தவர் யாருன்னு சொன்னால் வஹைருஹுமா அல்லதி யபுதவு பிஸ்ஸலாம், மிகச் சிறந்தவர் யார் என்று சொன்னால் சலாத்தை கொண்டு முந்துகிறாரோ, யார் பெய்த்து சலாத்தை சொல்கிறாரோ அவர்தான் மிகச்சிறந்தவர். அப்படி என்று சொன்னால் சலாத்தை பெய்த்து அந்த இடத்துல சொன்னீங்க என்று சொன்னால் நீங்க சிறந்தவர் என்ற வாய்ப்பை தட்டி கொள்ளுவீங்க. அப்போ கண்ணியமிகு சகோதரர்களே, இது ஒரு மிக முக்கியமான அம்சம். இன்று வரைக்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்று சொன்னால் இந்த உறவுகளை துண்டித்து வைக்கிறது, ஒருத்தரோட பேச அமைக்கிறது, அவரோட ஒரு எந்த தொடர்பும் கிடையாது. இது என்பது ஒரு முஸ்லீமுக்கு ஆரோக்கியமான நிலை கிடையவே கிடையாது. ஏன் தெரியுமா? எங்களோட அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு சில காரணங்கள் இருக்கிறது. அடிப்படையான காரணம் இஹ்லாஸ் வ இத்திபாஉ ரசூல். முதலாவது, நாங்கள் செய்யக்கூடிய அமல் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதுக்கு இஹ்லாஸ் இருக்கணும், முழு தூய்மை, அல்லாஹுக்காக மாத்திரம் செய்கிறேன் என்ற எண்ணம். இரண்டாவது அம்சம், அந்த செயல் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டி தந்ததாக இருக்க வேண்டும். இது அல்லாமல் இன்னும் சில அம்சங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு திங்கட்கிழமையும் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் எடுத்து உயர்த்தி காண்பிக்கப்படும். இன்னார் இந்த வாரம் இந்த அமலை செய்துள்ளார், இன்னார் இந்த வாரம் இந்த அமல் செய்துள்ளார் என்று சொல்லி எங்களுடைய அமல்கள் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு கிழமையும் 2 நாட்களில் எடுத்து காண்பிக்கப்படும். அல்லாஹ் தஆலா அந்த அமல்களுக்கு கூலிகளையும் புள்ளிகளையும் வழங்குவான். ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா 2 பேருடைய அமல்களுக்கு எந்தவித கூலிகளையும் வழங்கியிருக்க மாட்டான். யார் அவர்கள்? பகைமையின் காரணமாக பேசாமல் வெறுத்து சண்டை விடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய 2 பேர். அல்லாஹ் தஆலா அவருக்கு மலக்குமார்களுக்கு சொல்லுவான், இவர்கள் எப்போது தங்களுடைய பகைமைகளை மறந்து கோபத்தை மறந்து சலாம் சொல்லி பேசுகிறாங்களோ அப்போதான் இவங்களுக்கான கூலி வழங்கப்படும். கனிமை சோதரிலே சிந்தித்து பாருங்கள், நாங்கள் ஒருத்தரோட 10 வருடம் பேசுறல, ஜென்மத்தான ஒரு பகை, ரோட்டில் கண்டாலும் சலாம் சொல்வது கிடையாது, அவரோட பகைமை, உறவாக இருக்கலாம், அண்டை வீட்டாராக இருக்கலாம், நண்பர் வட்டமாக இருக்கலாம், யாராக இருக்கலாம், பகைமையாக இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த 10 வருட காலத்துக்கும் நாங்கள் 2-3 உம்ரா செஞ்சிட்டோம், ஒரு ஹஜ்ஜையும் செஞ்சிட்டோம்னு சொன்னால் கனியமே சகோதரர்களே, உங்களுடைய அமல் அல்லாஹ்வுடைய அந்த இடத்தில் எந்தவித பெருமானமும் கிடையாது. அப்படியே உங்களுடைய அமல்கள் எல்லாம் தடுத்து நிறுத்தி வைக்கப்படும். 16 வருஷமா ஒரு 20 வருஷமா ஒருத்தோட பேசுறீங்களா, நீங்க பகைமை ஆகிறீங்களா, 20 வருட காலமும் நீங்கள் செய்த அமல் அப்படியே தடுத்து நிறுத்தி வைக்கப்படும். அப்ப கண்ணியமிகு சோதரிலே, மறுமையில நீங்க போவீங்க, நான் செய்த அமல்கள் எங்கே என்று பார்ப்பீங்க, எதுவும் இருக்காது. அப்ப எனவே கண்ணியமிகு சோதரிகளே, இந்த சிறந்தவர் என்ற வாய்ப்பை நீங்க தட்டிக்கொள்ளுங்க. இது ஒரு ஆபத்தான விடயம், ஒருத்தரோட பேசாமல் இருக்கிறது என்பது ஆபத்தான விடயம். எனவே நாங்கள் அப்படி பகைமையோடு இருந்தால் பெய்து சலாம் சொல்லி அல்லாஹ்வுடைய சிறப்பையும் பெற்றுக்கொள்வோம், எங்களுடைய அமல்களுக்கான கூலியையும் பெற்றுக்கொள்வோம். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, ஒரு சில செய்திகளை சொல்கிறேன். இந்த வாய்ப்புகளை நாங்கள் எப்படி, சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உரிலத் அலையல் உமம், எனக்கு சமுதாயங்கள் எல்லாம் மறுமை நாளில் எப்படி இருக்கும் அப்படி என்பது எடுத்து காட்டப்பட்டது. அந்த நேரத்தில் நான் ஃபரஐத்துன் நபிய மாஹுர் ரஹீத், அந்த இடத்துல நான் மறுமை நாளில் எப்படி சமுதாயங்கள் இருக்கும் அப்படி என்று எனக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட நேரத்தில் ஒரு நபியை நான் பார்த்தேன், அவரோடு ஒரு சின்ன கூட்டம் இருந்தாங்க. அந்த நபியை ஏற்றுக்கொண்டவங்க அந்த சின்ன கூட்டம் மட்டும்தான். இன்னும் ஒரு நபியை பார்த்தேன், வமாஹு ரஜுலுன் வரஜுலான், ஒருத்தர் 2 பேர் தான் அந்த நபியோடு இருந்தாங்க. பாருங்க, ஒரு நபியை ஏற்றுக்கொண்டவர்களில் அந்த சமூகத்தில் 2 பேர், ஒருத்தர் 2 பேர் தான் இருந்தாங்களா. இன்னும் ஒரு நபியை பார்த்தேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலைஸ மஅஹு அஹத், அந்த நபியோடு யாருமே இல்லை. அல்லாஹ் அக்பர். சிந்தித்து பாருங்கள், ஒரு நபி எவ்வளவு காலம் உபதேசம் பண்ணியிருப்பார், எவ்வளோ செய்திகளை சொல்லியிருப்பார். இப்போ நாங்கள் இன்று அல்லாஹுடைய தூதருடைய சமுதாயமாக இருக்கிறோம், அல்லாஹுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆனால் நாளை மறுமையில் சில நபிமார்கள் தங்களுடைய நபிமார்களை ஏற்காதவர்களாக, வெறும் ஒருத்தர்களாக நபிமார்கள் இருப்பார்கள். அந்த சமுதாயம் யாருமே ஏற்றிருக்க மாட்டார்கள். அப்ப இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் சொல்கிறார்கள், இப்படி நான் நபிமார்களை பார்த்தேன், இன்னும் ஒரு கூட்டத்தை பார்த்தேன், இன்னும் ஒரு நபியை பார்த்தேன், அவரோடு ஒரு பெரும் கூட்டம் இருந்தது.
அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நினைக்கிறாங்க, நான் நினைச்சேன் அது ஏண்ட சமுதாயம் தான் என்று. மலக்குமார்களால் சொல்லப்பட்டது, இது உங்களுடைய சமுதாயம் கிடையாது, மூசா நபியிட பனி இஸ்ரவேலர்கள், அவர்களும் மிக அதிகமானவர்களே அங்கிருப்பார்கள். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு கூட்டம், அது எங்களுடைய அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயம். இந்த அம்சங்களை சஹாபாக்களுக்கு சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி முடித்ததன் பின்னால அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முக்கியமான செய்தியை சொல்கிறார்கள், இதான் எங்களுக்கு தேவை. சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய சமுதாயத்தில் 70,000 பேர் இருக்கிறாங்க. எத்தனாயிரம் பேர்? 70,000 பேர். இன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயம் மில்லியன் கணக்கு பில்லியன் கணக்கையும் தாண்டி சென்று விட்டது. இப்போது எத்தனையோ பேர் பின்பற்றுகிறார்கள், இன்னும் எத்தனை பேர் பின்பற்ற இருக்கிறார்கள். அப்ப 70,000 என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய சமுதாயத்தில் மிக 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 சொற்பமானது. அப்ப 70,000 பேர் இருக்கிறார்கள். அந்த 70,000 பேர்கள் எந்தவித நாளை மறுமை நாளில் எந்தவித கேள்வி கணக்கும் இல்லாமல், எந்தவித தண்டனையும் இல்லாமல், ரெண்டு மிக முக்கியமான அம்சம், இந்த ரெண்டும் இல்லாமல் சுவனம் நுழைவார்கள். 70,000 பேருக்கு தான் அந்த வாய்ப்பு, அந்த சந்தர்ப்பம், அந்த சான்ஸ் என்ற செய்தியை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் எழும்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போனதன் பின்னால சஹாபாக்களுக்குள்ள ஒரு சலசலப்பு. என்ன சலசலப்புன்னு சொன்னால், அந்த 70,000 பேர் யார், யாருக்கு அந்த சான்ஸ் கிடைக்க போகுது, யாருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. அப்போ கொஞ்சம் பேர் பேசிக்கொள்கிறாங்க சஹாபாக்களுக்குள்ள, அவங்க அல்லாஹ்வுடைய தூதரோடு நெருங்கி இருக்கிறவங்களாய்க்கும், கொஞ்சம் நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களாய்க்கும், அவங்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. இன்னும் சிலர் சொல்லிக்கிறாங்க, இல்லை இல்லை அல்லதீன ஹும் ஒலிது ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே பிறந்து வலம் யுஷ்ரிகு பில்லா, அல்லாஹுக்கு இணை வைக்காம இருக்கிறாங்களே, இஸ்லாத்தில் பிறந்து இணை வைக்காமல் இருக்கக்கூடியவர்கள், அப்படி மௌத்தாகக்கூடியவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு. அப்படி என்று இப்படி சஹாபாக்களுக்குள்ள ஒரு கருத்து பரிமாறல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாராங்க. வந்து தோழர்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களே, தோழர்களே, அவர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுக்கு 3 பிரதான பண்புகள் இருக்கும். என்னவென்று சொன்னால், முதலாவது பண்பு வஹும் லா யஸ்தர்கூன், அவர்கள் யாரிடமும் சென்று எனக்கு ஓதி பாருங்கள் என்று சொல்ல மாட்டார்கள். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். முதலாவது பண்பு என்ன? யாரிடமும் சென்று எனக்கு ஓதி பாருங்கள் அப்படி என்று சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஓதி பார்த்ததுக்கு அரபியிலே சொல்வார்கள் ருக்கியா. இந்த ஓதி பார்த்தல் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம். எங்களுக்கு சுகம் இல்லை, எங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குன்னு சொன்னால் இஸ்லாம் சொன்ன ஔராதுகள் துஆக்களை வைத்து ஓதி பார்ப்பது என்பது இஸ்லாம் அனுமதித்த ஒரு விடயம். அதை நாங்கள் மற்றவர்களிடம் போய் கேட்குறோமே, எனக்கு ஓதி பாருங்கன்னு, அதுவும் இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்ட விடயம்தான். ஆனால் இதில் உள்ள நுட்பம் என்னன்னு சொன்னால், நாங்கள் பேசி மற்றவர்களிடம் போய் எங்களுக்கு ஓதி பாருங்கள் என்று சொன்னால் தவறு கிடையாது, சொன்னால் அந்த வாய்ப்பு கிடைக்காதானா? 70,000 பேரால் சுவனம் நுழையக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்குது தானே, அது கிடைக்காது. நாங்கள் போய்த்து கேட்கறது தவறு கிடையாது, கேட்டால் அந்த வாய்ப்பு கிடைக்காது. நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்க. இரண்டாவது பண்பு என்னன்னு சொன்னால், அவர்கள் வலாயத்த தையரூன், பறவை சகுனம் சாஸ்திரம் பார்க்க மாட்டாங்க. இப்போ எங்களுடைய சமுதாயத்தில் அப்படியான ஒரு நடைமுறை குறைந்திருந்தாலும் அதே போன்ற அமைப்பில் நிறைய இருக்குது. இந்த ஜோசியம் பார்த்தல், காலநிலைகளை வச்சு நம்புதல், திடீர்னு ஏதாவது அசம்பாவிதங்கள் நடந்தால் இப்போ போக வேணாம், இந்த பயணத்தை கட் பண்ணுவோம், இந்த விஷயத்தை செய்ய வேணாம், கொஞ்சம் தடங்களாக இருக்குது, இப்படி என்று நம்புதல். அதே மாதிரி தாயத்து கட்டுதல், இப்படி சகுனம் சாஸ்திரம், இப்படியெல்லாம் நம்பிக்கை இன்னமும் எங்களோட சமுதாயத்தில் இருக்குது. ஷிர்கியத்தான விஷயங்கள், இவைகள் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. மூன்றாவது பண்பு என்னன்னு சொன்னால் வலா யக்தஊன், அப்படி என்று சொன்னால் ஒரு அந்த காலத்தில் ஒரு வைத்திய முறை ஒன்று இருந்துச்சு. என்ன முறைன்னு சொன்னால், உடம்புல ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால் இப்பையும் சில மத்திய கிழக்கு நாடுகள் பகுதியில் அந்த வைத்திய முறை இருக்குது, அதை நாங்கள் செய்யக்கூடாது. என்னன்னு சொன்னால், உடம்புல ஏதாவது வலி ஏற்பட்டால் அந்த இடத்துல என்ன செய்வாங்க, ஒரு இரும்பு கம்பியால் சூடு வைப்பாங்க. சூடு வைக்கிற வைத்திய முறை, அதை அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். அப்போ அவர்கள் சூடு வைக்கக்கூடிய அந்த வைத்திய முறையை செய்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முழுமை கடைசியாக சொல்றாங்க, வஹும் அலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அவர்கள் அல்லாஹ்வின் மீது மிக 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 உறுதியாக நம்பிக்கை வைப்பார்கள்.
அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். இந்த பண்புகள் யாரிடம் இருக்குதோ அவர்கள்தான் சுவனம் நுழைவார்கள். கனிமிகு சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். என்னுடைய பெற்றோருக்கும் தர வேண்டும், உங்களுடைய பெற்றோருக்கும் தர வேண்டும், எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை தர வேண்டும். ஒரே ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வின் மீது நாங்கள் எவ்வளவுக்கு முழுமையாக எல்லாவற்றிற்கும் எல்லாத்தையும் எப்படி நாங்கள் கலா கதிரி அந்த 6 விஷயங்களை எப்படி நம்புகிறோமோ உறுதியாக நம்பினால் அல்லாஹ்விடத்தில் அந்த வாய்ப்பை என்ன செய்யலாம், நிச்சயமாக பெற்றுக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். இது வல்ல விடயம், இது ஒரு செய்திதான். அடுத்ததாக இந்த செய்தியை சொன்னவுடன் பாருங்கள், சஹாபாக்கள் இப்படித்தான். உடனே உகாஷா பின் மெஹ்சன் சொல்லக்கூடிய சஹாபி எழுந்துட்டார். யா ரசூலல்லாஹ், நானும் அந்த கூட்டத்தில் ஒருத்தராக இருக்கணும், எனக்காக துவா செய்யுங்க. உடனே எழும்பிட்டார் அவர். சஹாபாக்கள் அங்கே பெரும் பேர் இருக்க, இவர் மாத்திரம் எழும்பி விட்டார். எழும்பி வந்து யா ரசூலல்லாஹ், எனக்காக துவா செய்யுங்க, நானும் அதில் ஒருத்தராக இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், நீங்களும் அந்த மின்ஹும், நீங்களும் அவர்களில் ஒருவர் தான் அப்படின்னு சொன்ன உடனே இது ஒரு அற்புதமான, இந்த உலகத்தில் இப்படியான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஒற்றை மனிதர் அவர் தான். அப்போ இந்த வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிட்டு உடனே மத்தாக்களுக்கும் ஆர்வம் வந்துட்டு, எல்லா சஹாபாக்களும் அவங்க யாருன்னு திங்க் பண்ணி கொண்டிருந்தாங்க. இவர் என்ன நினைச்சார், அதுக்குள்ள எப்படி போகலாம், அந்த வாய்ப்பை எப்படி பயன்படுத்தலாம் நினைச்சாரு. எழும்பிட்டாரு, அல்லாஹ்வுடைய தூதர் அனுமதியை பெற்று அந்த வாய்ப்பையும் பெற்றுக்கொண்டுட்டாரு. இன்னும் ஒருத்தர் எழும்புறாரு. இன்னும் ஒருத்தர் எழும்புனா இப்போ இவர் கேட்டால் இவரும் மற்றவரும் எழும்பிடுவார். மற்றவருக்கும் அந்த சான்ஸ் கொடுத்தா எங்களுக்கு அந்த சான்ஸ் கிடைக்காம போய்த்திருக்கும். எல்லாரும் எழும்பு துவங்கிடுவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுக்கு அந்த சான்ஸ் இல்லை அப்படின்னு நேரடியாகவும் சொல்லாமல் அவரோட மனசையும் உடைக்காம ஒரு அழகான பதில் சொல்கிறாங்க அல்லாஹ்வுடைய தூதர். சபக கபிஹா உகாஷா, உகாஷா அவங்கள முந்திட்டார். இந்த வார்த்தை அந்த சஹாபியை நோவிக்கவும் இல்லை, அவருக்கு ஒரு இதுவும் ஏற்படுத்தலை. அப்போ கண்ணியமிகு சகோதரர்களே, அந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தியவராக அந்த இடத்தில் அந்த சஹாபி இருக்கிறார். அப்போ கண்ணியமிகு சகோதரர்களே, அந்த வாய்ப்பை நாங்களும் பயன்படுத்தலாம். இந்த பண்புகளை நாங்கள் உள்ளத்திலே சுமக்க வேண்டும். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, இன்னும் ஒரு சில செய்திகளை சொல்கிறேன், உங்களுக்கு பிரயோசனம் அளிக்கும். என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் 3 மனிதர்கள் வருகிறார்கள். அந்த 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 3 மனிதர்கள் யாருன்னு சொன்னால், முதலாவது மனிதர், ஒரு அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒரு மார்க்க உபதேச ஒரு சபை நடக்கிறது. அந்த சபைக்கு 3 மனிதர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். முதலாவது மனிதர் அந்த சபைக்கு வாராரு, வந்து பார்க்குறாரு, ஓ பயான் நிகழ்ச்சி நடக்குது, ஒரு மார்க்க விஷயம் நடக்குதுன்னு சொல்லி முன்னுக்கு வந்து அமர்ந்துட்டார், முன்னாடி வந்து அமர்ந்துட்டார். இரண்டாவது நபர் வாராரு, வந்து பார்த்துட்டு ரொம்பவும் கூட்டமாக இருக்குது, முன்னாடி போய் அமர்றது ரொம்பவும் வெக்கமாக இருக்குது, நம்ம என்ன செய்வோம், கடைசியாக பின்னாடி அமர்ந்துருவோம் அப்படின்னு அவர் என்ன செய்தார், பின்னாடி அமர்ந்துட்டார். இன்னும் ஒருத்தர் வாராரு, அவர் வந்து பார்க்குறாரு, பயான் நிகழ்ச்சியா, இது எங்களுக்கு தேவையில்லை, இப்போ எங்களுக்கு எவ்வளோ நேரம் இருக்குண்டு அதை புறக்கணித்து சென்று விட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அலா உக்பிருக்கும் அந்நஃபரின் ஸலாஸ், 3 பேரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா? முதலாவது நபர் யார் தெரியுமா? அவர் தன்னுடைய மார்க்க அறிவை வளர்க்க வேண்டும், தீனுடைய அந்த இல்மை பெற வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்திற்காக, அல்லாஹ்வை நெருங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக வந்தார். அல்லாஹும் அவரை நெருக்கப்படுத்தி கொண்டான், அல்லாஹும் அவரை சேர்த்து கொண்டான். அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்தியவர் அவர்தான். இரண்டாவது நபர் என்ன செஞ்சாரு, வெக்கப்பட்டாரு. கண்ணியமிகு சகோதரர்களே, எப்பயும் நன்றாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க, மார்க்க விஷயங்களை கேட்கறதுக்கும் அதை படிக்கிறதுக்கும் ஒரு சந்தேகத்தை கேட்கறதுக்கும் ஒரு நாள் நாங்கள் வெக்கப்படக்கூடாது. எதுக்கு வெக்கப்படணும் தெரியுமா? பாவம் செய்யறதுக்கு. இன்றைக்கி அது அப்படி தலைகீழாக மாறிட்டு, எதுக்கு வெக்கப்படக்கூடாதோ அதுக்கு வெக்கப்படுறோம், எதுக்கு வெக்கப்படணுமோ அதுக்கு வெக்கப்பட மாட்டேங்கிறோம். இதுதான் எங்களுடைய நிலைமையாக மாறிவிட்டது. அப்போ அந்த மனிதர் என்ன செய்தார், வெக்கப்பட்டாரே, அல்லாஹும் அவரை கண்டு வெக்கப்பட்டான். மூன்றாவது நபர் என்ன செஞ்சாரு, ரொம்பவும் ஒரு மோசமான கட்டத்தில் இருக்கிறார். அவர் வெறுத்து போனாரே அந்த சபையை, அல்லாஹும் அவரை வெறுத்தான், அல்லாஹும் அவரை புறக்கணித்து கொண்டான். கனியமே சோதர்களே, இதில் அழகான வாய்ப்பை பயன்படுத்தியவர் அல்லாஹு தாலா. இந்த சமுதாயத்தில், இந்த ஊரில், இந்த பரகாதின்னு சொல்லக்கூடிய இந்த பிரதேசத்தில் எத்தனையோ பேர்கள் இருக்க அல்லாஹ் உங்களை தெரிவு செய்திருக்கிறான். நன்றாக ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கள், சிறப்பு என்பது எல்லாரிடம் இருந்தால் அது சிறப்பு கிடையாது. எல்லாரிடம் ஒரே விஷயம் இருக்குதா அது சிறப்பு இல்லை. எல்லாரிடம் இல்லாத விஷயத்தை அல்லாஹ்வாக உங்களுக்கு தெரிவு செய்து தருகிறானா அதுதான் சிறப்பு. அப்ப அல்லாஹு தாலா உங்களை இந்த இடத்தில், இந்த நேரத்தில், இந்த காலத்தில், இந்த நேரத்தில் அல்லாஹ் உங்களை இந்த இடத்தில் கொண்டு வாரானா, இது நீங்க நினைக்க வேணாம், அல்லாஹுடைய மிக பெரும் திட்டம்
இந்த அடியானுக்கு, இந்த அப்துல்லாக்கு, இந்த அப்துல் ரஹ்மானுக்கு இந்த வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அப்போ இது ஒரு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திட்டமிட்டு செய்து தந்த எங்களுக்கு ஒரு சிறப்பு என்பதை நாங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, இதா மரர்த்தும் பி ரியாதுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய பூங்காக்களை கடந்து நீங்கள் சென்றால், சுவர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபர்தஉ, அதிலே மேய்ந்து கொள்ளுங்கள். அப்போ சஹாபாக்கள் கேட்கிற, யா ரசூலல்லாஹ் வமா ரியாதுல் ஜன்னா, சுவர்க்கத்தினுடைய பூங்காக்கள் என்று சொன்னால் என்ன? ஹிலக்கு திக்ர், அல்லாஹ்வை பற்றி பேசக்கூடிய சபைகள். அப்போ கண்ணியமிகு சகோதரர்களே, இந்த உலகத்தில் சுவர்க்கத்தினுடைய பூங்காக்களை காண வேண்டுமா? மார்க்க சபைகள் நடக்கக்கூடிய இடங்களுக்கு குடும்பமாக விரைந்து வாருங்கள். இந்த இடங்களில் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகரிப் தொழுகைக்கு பின்னால ஒரு பயான் நிகழ்ச்சி நடக்கிறது. அதை பயான் நிகழ்ச்சியாக பார்க்காதீர்கள், சுவர்க்கத்தினுடைய பூங்காவாக பாருங்கள். இதே போன்று எங்கு நடந்தாலும் அதில் போய் சற்று அமர்ந்து விட்டு வாருங்கள். நான் சொல்லுகிறேன், அந்த சபையிலே வைத்து நீங்கள் உறங்கினாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். எப்படி தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மார்க்க சபையிலே அமர்ந்து கொண்டிருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த அமர்ந்திருந்தவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறான் மலக்குமார்களிடத்தில். ஏன்னா எங்க மார்க்க சபைகளை சுற்றி மலக்குமார்கள் இருப்பாங்க. எல்லாம் என்ன வாக்குறுதி தெரியுமா கொடுக்குறான்? ஃபஉஷ்ஹிதுக்கும், மலக்குமார்களே நீங்கள் சாட்சியாக இருங்கள், அன்னி கது கஃபர்து லஹும், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், அவர்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன். அப்ப அந்த இடத்துல மலக்குமார் ஒன்று கேட்கிறார், ஒரு மலக்கு, ஃபீஹும் ஃபுலான், யா ரசூலுல்லாஹ், இந்த மார்க்க சபையில் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் பயான் கேட்கணும்னு வரல, என்னையும் பயான் கேட்க வார ஆளுன்னு மக்கள் செல்லணும் என்பதற்காக வந்துக்கிறாரு. அல்லது போகிற போக்கில் நேரம் இல்லை, ஒரு பயான் அதை கேட்போம் அப்படின்னு ஒரு நோக்கத்தில் வராரு, வந்து தூங்கிக்கிறாரு. இப்படி ஒரு செயற்பாடு செய்கிறாரு, பயான் கேட்க வரல. இவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹுமுல் ஜுலசா, இந்த கூட்டத்தோடு வந்து அவர் அமர்ந்துட்டாரே அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைக்கும். லா யஷ்கா பிஹிம் ஜலீசுகும், அந்த வாய்ப்பிலிருந்து அவர் தப்பிச் செல்ல மாட்டார். ஒரு அறிஞர் இடத்துல நினைக்கிறேன், இமாம் இப்னு உஸைமீன் அல்லது இப்னு பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கிறேன், ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நினைக்கிறேன். அப்போ அவருடைய மார்க்க நிகழ்வு ஒன்று நடத்தி கொண்டு இருக்கிற நேரத்தில் அவருடைய அந்த சபையில் ஒருத்தர் தூங்கிட்டார், மிச்ச நேரமாக தூங்கி கொண்டிருக்கிறாரு. திடீர்னு அவர் என்ன செய்யறாரு, அதை பார்த்துட்டு அவருக்கு கொஞ்சம் கவலையாயிடுச்சு. எழுப்புறார், நான் இப்போ என்ன சொன்னேன், ஏன் தூங்குறீங்க சபைக்கு வந்தேன் அப்படின்னு கேட்டபோது அவர் சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்றாரு, லா யஷ்கா பிஹிம் ஜலீசுகும், இந்த சபையில் வந்து அமர்ந்தாலே நன்மை கிடைக்கும், உங்களோட இந்த சபையில் உட்கார்ந்தாலே அல்லாஹ் சொல்கிறானே எனக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும் என்று. அந்த பதிலை அவர் சொன்னவுடன் அந்த அறிஞர் அழ ஆரம்பித்து விட்டார். அப்போ கண்ணியமிகு சோதர்களே, மார்க்க சபையில் வந்து உட்கார்ந்து வேற வேலைகள் செஞ்சாலே எங்களுக்கு நன்மை கிடைக்குதுண்டா, கேட்டுட்டு இருந்தா, அவைகளை கேட்டுக்கொண்டிருப்பது, அவைகளை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவது எவ்வளவு பெரும் கூலிகளை பெற்றுத்தரும் என்பதை நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ் எங்களுக்கு செய்த மிக பெரும் வாய்ப்புகளில் ஒன்று இது என்பதை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக கண்ணியமிகு சகோதரர்களே, அடுத்த ஒரு விடயம், நான் முன்னாடி சொன்னேன், சஹாபாக்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்துவதில் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை சிறந்த முறையில் பயன்படுத்துகிறார் என்பதை ஒரு செய்தியை பாருங்கள். ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய சஹாபாக்களுக்கு மத்தியில் ஒரு 4 கேள்விகளை கேட்கிறார்கள். என்ன கேள்விகள் என்று சொன்னால், முதலாவது கேட்கிறார்கள், மன் அஸ்பஹ மின்குமுல் யௌம ஸாயிமா, யாருப்பா இன்றைக்கு ஒரு நோன்பு நோற்றுறது? சஹாபாக்கள் பெருமக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 5-6 கைகள் உயர்ந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு கை உயர்கிறது, அபூபக்கர் அவருடைய கை, யா ரசூலுல்லாஹ் நான் இன்று நோன்பாளியாக இருக்கிறேன், சுன்னத்தான நோன்பு, நான் இன்று நோன்பாளியாக இருக்கிறேன். இரண்டாவது, மன் அச்சாம மின்குமுல் யௌம மிஸ்கீனன், யாருப்பா இன்றைக்கு ஒரு ஏழை கூணவளித்தது என்ற கேள்வியை போட்டு கேட்டபோது அதற்கும் ஒரு 5-6 கையில் உயர்ந்திருக்க வேண்டும். அந்த நேரத்தில் அந்த சந்தர்ப்பத்தில் அபூபக்கர் அவர்கள் கை உயர்த்துகிறார்கள், யா ரசூலுல்லாஹ் நான் உணவளித்திருக்கிறேன். மூன்றாவது கேட்கிறார்கள், மன் ஆத மின்குமுல் யௌம மரீதன், யாருப்பா இன்று ஒரு நோயாளியை நோய் விசாரிக்க சென்றது, அதற்கும் 5-6 கைகள் உயர்ந்திருக்க வேண்டும். ஒரே ஒரு கை உயர்கிறது, அபூபக்கர் அவருடைய கை, யா ரசூலுல்லாஹ் நான் ஒரு நோயாளியை நோய் விசாரித்தேன் என்று. நான்காவது கேள்வி கேட்கிறார்கள், மன் தபிஅ மின்குமுல் யௌம ஜனாஸா, யார் இன்று ஒரு ஜனாசாவை பின்துயர்ந்தது என்ற கேள்வியை கேட்டபோது அதற்கும் ஒரே பதில், ஒரே கை, அபூபக்கர் அவர்கள் தான். இந்த விடயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கேள்வி கேட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த விடயத்தை சொன்னதன் பின்னால் ஒரு நற்செய்தி சொல்கிறாங்க. யார் ஒரு முஸ்லீமினுடைய வாழ்க்கையில் அவனுடைய இந்த ஒரு நாளில் இந்த 4 அமல்களும் ஒரே நேரத்தில் சங்கமிக்கிறதோ, ஒரே நாளில் நோன்பு நோற்று, சுன்னத்தான நோன்பு நோற்று, ஏழை உணவளித்து,
ஒரு நோயாளியை நோய் நலம் விசாரித்து ஜனாசாவை பின்தொயர்கிறார்களோ அவர்களுக்கான கூலி தஹலல் ஜன்னா, அவர் சுவனம் நுழைந்து விட்டார். இப்போ கனிமி சௌரன் நம்மளோட வாழ்நாளை எடுத்து பாருங்க, எத்தனை வருடத்தை கழிக்கிறோம். ஒரே ஒரு நாளில் சொர்க்கம் செல்லலாம் என்று சொன்னால் இதை விட மிகப்பெரும் வாய்ப்பு எந்த அளவு எதுவாக இருக்கும். அப்போ கண்ணியமை சோர்லே அந்த இடத்தில் அபூபக்கர் அவர்கள் மாத்திரம்தான் அந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்டாங்க. இந்த வாய்ப்பை நாங்கள் பெறலாமா? சிந்திச்சு பார்ப்போம். ஒரு நாளில் நோன்பு நோட்கிறது லேசான விஷயம், சுன்னத்தான நோன்பு. ஒரு ஏழைக்கு உணவளிக்கிறதும் லேசான விஷயம். ஒரு நோயாளியை ஊரில் வைத்து நோயினால விசாரிக்கிறதும் லேசான விஷயம். கஷ்டமான விஷயம் என்னன்னு சொன்னால் ஒரு ஜனாசாவை பின்தொடர்றது. ஜனாசாவை பின்தொடர்றது ஏன் கஷ்டம்? லேசான விஷயமே. என்ன லேசன்னு சொன்னால் ரெண்டு முரண்படும். ஜனாசாவை பின்தொடர்றதும் நோன்பு நோட்பதும். எப்போ மௌத்து வரும் என்று யாருக்கும் தெரியாது. அப்போ கனிமை சொல்லிற்கு அறிஞர்கள் சில அழகான இந்த வழிமுறைகளை சொல்லி தருகிறார்கள். இப்போ சில பேர் அல்லாஹ் அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுக்க வேண்டும், இரவு நேரத்தில் மௌத்தாகுவார்கள். ஒரு 10 மணி 11 மணி 12 மணி. அவர்களுடைய ஜனாசாக்கள் பெரும்பாலும் காலையில் அடுத்த நாள் தான் அடக்கம் செய்யப்படும். இந்த இடத்துல தான் நாங்கள் ஒரு சிந்தனையான ஒரு முஸ்லீமாக சிந்திக்கணும். நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என்ன வாய்ப்பு? அந்த ஜனாசாவை அடுத்த நாள் தான் அடக்குவாங்க. அப்போ நாங்கள் அடுத்த சஹரில் நோன்பு வச்சா நோம்பும் பிடிச்சாச்சு. அதே மாதிரி ஒரு ஏழைக்கு நம்ம காலையில் போய் இல்லாட்டி அந்தியில் போய்த்து ஒரு சாப்பாடு கொடுத்தா, ஒரு உணவளிச்சா அதுவும் கடமையை முடிஞ்சிட்டு சொல்கிறாங்க, அறிவிக்கிறாங்க பள்ளியில் அசரோடு ஜனாசா எடுக்கப்படும். அந்த ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டுட்டா, அதே மாதிரி ஒரு நோயாளியும் நோய் விசாரிச்சுட்டா, இந்த 4 அமல்களும் ஒரு நாள் அடைஞ்சு கொள்ளையிலும் மேலாதா? அற்புதமான வாய்ப்பா இல்லையா? பெற்றுக்கொள்ளலாமா இல்லாதா? அப்போ கனியமை சோர்லே அற்புதமாக பெற்றுக்கொள்ளலாம். இந்த அமைப்பில் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நன்மைகளை அடைவதற்காக சிந்திக்க வேண்டும். இறுதியான ஒரே ஒரு செய்தி, அதை சொல்லி என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். என்ன விடயம் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்ஸ், 5 வருவதற்கு முன்னால் இந்த 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அற்புதமான ஒரு பொன்மொழி. எங்களுடைய உள்ளங்களில் இதை நாங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். 5 வருவதற்கு முன்னால் 5ஐ பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று என்ன தெரியுமா? ஷபாபக கபுல ஹரமிக்க, வயோதிபம் வருவதற்கு முன்னால் இளமை பருவத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கனிமிகு சகோதரன், நன்றாக ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்கள். இளமை பருவத்தில் நீங்கள் செய்யக்கூடிய அமல் இபாதாக்களுக்கும் வயோதிபத்தில் செய்யக்கூடிய அமல் இபாதாத்துக்களும் நிறைய வித்தியாசம் இருக்குது. மறுமையில் மிக உயர்ந்த நன்மை கிடைக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு, மறுமையில் நிழலே இல்லாத அந்நாளில் அல்லாஹு தஆலா நிழலை வழங்குவான். அதில் ஒருவர் யார்? ஷாப்புன், இளைஞன். யுவதியும் உள்ளடங்குவார்கள். இளைஞன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். நன்றாக இளைஞர்களே நன்றாக புரிய வைத்துக் கொள்ளுங்கள். இளைஞன் தன்னுடைய வாழ்நாளை அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய வணக்க வழிபாட்டுக்காக கழித்த ஒரு இளைஞன் இருக்கிறானே, அவனுக்கு அல்லாஹு தஆலாவுடைய அந்த நிழல் கிடைக்கும். கனிமி சோர்லே அல்லாஹ்வுடைய தூதர் வயோதிபத்தை சொல்லவில்லை. ஏன்? வயோதிபம் என்பது, வயோதிபத்திலும் நன்மை உண்டு. ஆனால் இளைஞர் பருவம் என்பது அல்லாஹ்விடத்தில் மிக மிக அற்புதமான பருவம். இளைஞர் பருவம் என்றால் என்ன என்று சொல்லி இந்த அறிஞர்கள் அதற்கு விளக்கம் அளிக்கின்ற போது, இந்த டீன் என்று ஆரம்பிக்குது, 12, 13, இந்த டீனேஜ், இந்த டீனில் ஆரம்பிக்கிறதுலேருந்து இந்த 40 வயசு வரைக்கும் என்ன செய்கிறாங்கண்டா உலக அறிஞர்கள் என்ன செய்கிறாங்க? இளைஞர் பருவத்தை வரையறுக்கிறாங்க. இதை நாங்கள் என்ன செய்வோம்? இந்த பருவம் என்பது ஒரு இளைஞர் பருவம். இளைஞர் பருவம் என்றது இன்னும் ஒன்றா நாங்கள் கணிச்சு கொள்ளாம, என்னடா எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஒரு சக்தியான பருவம். இப்போ சுபஹுடைய நேரத்தில் எலும்பி பள்ளிக்கு வர்றது ரொம்பவும் கஷ்டமான விஷயம். லேசான விஷயம் யாருக்கு தெரியுமா? வயோதிபர்களுக்கு. ஏன்னா அந்த டைமில் அவங்களுக்கு தூக்கமே வராது. பெரும்பாலும் அந்த டைமில் அவங்க முழிச்சிருவாங்க. அதனால் அவங்க பள்ளியோடு நெருங்கிடுவாங்க. பெரும்பாலும் வயோதிபத்தை அடைந்தால் பேசுவதற்கு ஆள் கிடையாது, நண்பர்கள் வட்டாரம் மிகவும் குறைவாக இருக்கும். அவர்கள் என்ன செய்வார்கள்? அவருடைய ஒதுக்குப்புறமாக பள்ளியை தான் ஆக்கிக் கொள்வார்கள். ஆனால் இளைஞர் பருவம், அந்த பருவம் அப்படியான இல்லை. ஒரு 2, 3 அந்த மாதிரி நேரத்தில் தான் அதிகமாக தூக்கம் வரக்கூடிய நேரம். அப்போ அந்த டைமில் எங்களோட தூக்கத்தை முறிச்சு உடைச்சு பள்ளிக்கு உது எடுத்துட்டு வாரது என்பது மிகப்பெரும் ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அப்போ அதை ஒருவன் செய்வானாக இருந்தால், இப்படியான முறையில் இளைஞர் பருவத்தை ஒருவர் கழிப்பானாக இருந்தால் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த கூலி கிடைக்கும். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுருக்கமாக சொன்னார்கள், உனக்கு வயோதிபம் வருவதற்கு முன்னால் என்னதை பயன்படுத்திக்கொள்? இளமையை பயன்படுத்திக்கொள். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவன் என்பதற்கு டெஃபினேஷன், வரைவிலக்கணம் எப்படி தெரியுமா சொன்னார்கள்? யாருடைய வாழ்நாள் அதிகரித்து, நன்றாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள், வாழ்நாள் அதிகரித்து அவருடைய நல்லமல்களும் அதிகரிக்கிறதோ அவர் நல்லவர்.
மன் தால உம்ருஹு, யாருடைய வாழ்நாள் வயது அதிகரித்து அவருடைய அமலும் அதிகரிக்கிறதோ அவர் நல்லவர். அதே நேரத்தில் யாருடைய வயது அதிகரித்து வயசானதன் பின்னாலும் இன்னமும் தெரிந்தல, இன்றைக்கு நாங்கள் பார்க்குறோம் சில வயோதிபர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், வயசாகிட்டு தாடியெல்லாம் நரைச்சி வைத்து முடியெல்லாம் நரைச்சி வைத்து பல்லெல்லாம் விழுந்துட்டு, ஆனால் இன்னும் தொழுகை கிடையாது, இன்னும் பள்ளியோடு உள்ள நெருக்கம் கிடையாது, இன்னும் வாய்களில் மோசமான தாள்களை பயன்படுத்துகிறார்கள், சிகரெட் இது மாதிரி போதைப் பொருட்களை இன்னும் வயோதிபத்தில் பயன்படுத்துகிறார்கள், தெருவோரங்களில் கடைகளில் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள், பாங்கு கேட்டால் பள்ளிக்கு வருவதற்கு கூச்சமாகிறார்கள். கண்ணியமை சோர்களே, வயோதிபம் அல்லாஹ்வுடைய இன்னும் ஒரு செய்தியை பாருங்கள், 50 வயதை கடந்த எக்ஸ்கியூஸ் கிடையாது. ஒருத்தர் 50 வயதை கடந்துட்டாரா அவருக்கு அல்லாஹ்விடத்தில் காரணம் சொல்லல, யா அல்லாஹ் நான் இவ்வளோ காலம் இதாயிட்டேன்னு காரணம், ஏன்னா அல்லாஹ் அவ்வளோ வாய்ப்பை கொடுத்துக்கிறான். அப்போ எனவே கண்ணியமிகு சோதர்களே, வயோதிபம் வாரத்துக்கு முன்னால் நல்லவன் என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொள்ளணும். அடுத்ததாக பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வசிஹதிக கபுல சகமிக்க, நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை பயன்படுத்துருங்க. இன்றைக்கி நீங்கள் மக்கமா நகருக்கு போனால் அங்கே தவாஃப் செய்யும்போது சை செய்யும்போது இந்த வயோதிபர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு கூலிகளை வழங்க வேணும். அதே நேரத்தில் நம்ம நல்ல ஆரோக்கியம், ஆனால் உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் ஆரோக்கியமாக இருந்தால் எல்லா அமல்களையும் என்ன செய்யலாம், நல்ல முறையில் பயன்படுத்தலாம். ஆரோக்கியத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், இருக்கக்கூடிய காலத்தில் நோய் வருவதற்கு முன்னால் ஆரோக்கியத்தை நாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வகினாஅக கபுல ஃபக்ரிக, உனக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உன்னிடத்தில் அல்லாஹு தஆலா வசதிகளை தந்திருக்கிறான், அள்ளி கொடு. தாரது அல்லாஹ், அள்ளி கொடு, அல்லாஹ் திருப்பி தருவான். அதிகமாக கொடுங்கள். எல்லாவற்றையும் இழந்ததன் பின்னால் எனக்கு எல்லாம் இருந்ததே, கொடுத்திருக்கலாமே, அதுதான் அல்லாஹ் சொல்கிறானே, அவன் என்ன சொல்லுவான், சதக்கா கொடுத்திருக்க வேண்டுமே, இருக்கும்போது அள்ளி கொடுங்கள். அதனால் உங்களுக்கு ஏழ்மை வருவதற்கு முன்னால் உங்களுடைய அந்த நல்ல பணக்கார இதை அல்லாஹுக்காக நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாருங்கள், ஃபராக கபுல ஷுகுலிக்க, உங்களுக்கு வேலை பளு வருவதற்கு முன்னால் உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓய்வு நேரம் என்பது, ஓய்வு நேரமும் ஆரோக்கியம் என்பது எங்களுடைய சமூகத்தில் ஒரு பயன்படுத்த மறந்த ஒரு விடயமாக மாறிவிட்டது. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், நபியை பார்த்து சொல்கிறான், ஃபைதா ஃபரகத ஃபன்சப், உங்களுக்கு ஒரு ஓய்வு நேரம் கிடைக்குதா, ஒரு ரெஸ்ட் நேரம் கிடைக்கிறதா, அல்லாஹ்வோடு நெருங்கிருங்க. எனவே ஓய்வு நேரத்திற்கு முன்னால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வேலை பளு வருவதற்கு முன்னால் எங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியான ஒரு விஷயம், ஹயாத்திக்க கபுல மௌத்திக், மௌத்து வருவதற்கு முன்னால் வாழ்நாளை பயன்படுத்திக்கொள். இதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம். எங்களுக்கு அல்லாஹு தஆலா மௌத்தை இன்னும் தரவில்லை, நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இதோ பின்னாடி எங்களுக்கான நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, இந்த நேரம் மீண்டும் திருப்பி வராது. இதை பாருங்கள், இதில் கடந்த 5, 6 என்பது திருப்பி எங்களுடைய வாழ்நாளில் ஒருபோதும் வராது. இந்த வெள்ளிக்கிழமை, இந்த நிமிடம் இனிமேல் எங்களுடைய வாழ்நாளில் ஒருபோதும் சந்திக்க முடியாது, அடுத்த மறுமை தான். இதுதான் கண்ணியமிகு சகோதரர்களே, உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, நிச்சயமற்றது. எனவே இவைகளை பயன்படுத்திக் கொள்வோம். இறுதியான ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் வீதி ஓரத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு ஜனாசா அவரை கடந்தும் கொண்டு செல்லப்படுகிறது, அவரும் இன்னும் ஒருவரும் நிற்கிறார். அப்போ அந்த நேரத்தில் ஜனாசா கடந்து செல்லப்படுகின்ற போது அவரோடு நிற்கக்கூடிய மனிதரிடத்தில் அவர் கேட்கிறாரு, என்ன கேட்கிறாருன்னு சொன்னால், இதோ ஜனாசா கொண்டு போகப்படுது, இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹு தஆலா மீண்டும் உயிரை கொடுத்து இந்த உலகத்தில் வருவதற்கான வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கினான்னு சொன்னால், இந்த வாய்ப்பை அல்லாஹு தஆலா வழங்கினான்னு சொன்னால் அவர் எப்படி இருப்பார்? மீண்டும் அந்த ஜனாசாவுக்கு உயிரை கொடுத்து மீண்டும் உலகத்தில் வருவதற்கான வாய்ப்பை வழங்கினால் அவர் எப்படி இருப்பார் என்ற கேள்வி கேட்டபோது அதற்கு பக்கத்தில் உள்ள மனிதர் சொல்கிறாரு, அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்காது, மீண்டும் இந்த உலகத்தில் வாழ்றதுக்கு வாய்ப்பு கிடைக்காது, ஒரே மூச்சு தான். ஆனால் அப்படி அல்லாஹ் தஆலா கொடுத்தால் நல்லவராக வாழுவார். மூத்தை பார்த்துட்டாரே, மரணத்தை பார்த்துட்டாரே, தன்னுடைய நிலைமையை பார்த்துட்டாரே, தன்னுடைய இடத்தை பார்த்துட்டாரே, நல்லவராக வாழுவார். திருப்பி இந்த அறிஞர் கேட்குறாரு, அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? கிடைக்காது. அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காவிட்டாலும் இப்போது அல்லாஹ் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறான். இதுவே மிகப்பெரிய உபதேசம். எனவே கனிமிகு சகோதரர்களே, அல்லாஹ் எங்களுக்கு வாய்ப்பை வழங்கியிருக்கிறான், அழகிய முறையில் பயன்படுத்துவோம், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுவோம். நாளை மறுமையில் கேள்வி கணக்கு இல்லாமல், தண்டனை இல்லாமல் சுவனம் நடக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்ற முஸ்லீமாக நானும் நீங்களும் என்னுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பெற்றோரும் மாற வேண்டும். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம்.